ஆக்சுவலா அவர் வந்து சீரியல் ஒரு வெப் சீரிஸ் முடிச்சாச்சு. ஸோ சீரியல்ல போயிட்டா ஒருவேளை நமக்கு சீரியலா தான் பண்ற மாதிரி இருக்குமோ, நம்மளால மூவிஸ்க்கு போக முடியாதுன்ற ஒரு டவுட் இருந்தது. எனக்கு அது எப்படி தெரிஞ்சதுன்னா, நான் ஃபர்ஸ்ட் சீரியல் வந்தப்போ நான் சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருந்தது. எங்க வேணா போய் சர்வே பண்ணிக்கலான்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது. இது சீரியல் தானே, இது வெப் சீரிஸ் தானே, இது ஷார்ட் ஃபிலிம் தானே, இது வெறும் ஆல்பம் சாங் தானே அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணா நம்ம இடத்த ஃபில் பண்றதுக்கு 100 பேர் பின்னாடி ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் சொன்னேன் எனக்கு இது கிடைக்கல. இப்போ நான் வந்து கனாகரம் காலங்கள் முடிச்சுட்டு நான் தமிழ் சசியம் பண்ற தமிழ் சரஸ்வதி முடிச்ச டைம்ல தான் ஐயா துணை அவர் கமிட். நான் சொன்னேன் எனக்கு இன்னும் அடுத்த ப்ராஜெக்ட் நான் கமிட் ஆகல. இத்தனைக்கும் அந்த கேரக்டர் தமிழும் சரஸ்வதியும்ல ரீப்ளேஸ்மெண்டாவே இருந்தாலும் அது ஒரு நல்ல ரீச் எனக்கு ஒரு 1 இயர்க்கு கொடுத்தது. இன்னுமே நான் வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உனக்கு அது ஈஸியா வந்து கிடைச்சு ஒரு விஜய் டிவி மாதிரி ஒரு சேனல்ல ஒரு பிரைம் ஸ்லாட்ல ஒரு ஹீரோ அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம். அந்த ரோலுக்கு 1000 பேர் வெயிட் பண்றாங்க. ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணா 10,000 பேர் வருவாங்க அந்த அது பண்றதுக்கு. சோ இப்படி வெளியில போயிட்டா முடிஞ்சிரும். சோ அதனால இது ஒரு ட்ரை ஆப்பர்ச்சுனிட்டின்றது மிஸ் பண்ணும்போது தான் அது என்னன்னு தெரியும். ஒரு ட்ரை மட்டும் பண்ணு. உனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நீ கண்டினியூ பண்ணி, இல்ல உன்னால இது முடியல, எனக்கு இந்த ஜானர் ரொம்ப புதுசா இருக்கு, நீ எப்ப ஃபீல் பண்ணாலும் நீ தாராளமா ஃபிட் பண்ணிக்கலாம்ன்றது மட்டும் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் டு டுக் இட் ஃப்ரம் தேர். ஓகே.